வணக்கம். நேற்று நம்ம வந்து ரத்தசாலி அரிசி பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதில் நான் வந்து பொங்கல் செய்கிறது பொங்கல் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து இன்றைக்கி நாங்கள் செஞ்சு காட்ட போகிறோம். இது வந்து ஒரு கப் ரத்தசாலி அரிசி. நேற்று நைட்டே நான் வந்து ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டோம். கழுவி நல்ல தண்ணியிலே ஊற வச்சாச்சு. இது இப்போ நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதில் எப்படி நம்ம பொங்கல் செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போது இந்த ரத்தசாலி அரிசி முழுசாக அரிசியாக நமக்கு இருக்குது. இதை வந்து நேற்று அந்த கழுவி சுத்தம் பண்ண அந்த தண்ணியை வந்து உலையில் வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை வந்து குருணையாக 1-2 மட்டும் உடச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ரத்தசாலி அரிசி வந்து உடச்சி எடுத்தாச்சு. அங்கே உலையும் வச்சாச்சு. ஸோ இப்போது அது கொஞ்சம் உலை கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அரிசியை வந்து அதில் போட்டு கொஞ்சம் நேரம் இருந்தாலே வெந்துடும். ஏன்னா இப்படி இந்த மாதிரி தண்ணியாக ஆயிடுச்சு இல்லையா? ஸோ ரொம்ப நேரம்லாம் ஆக தேவையில்லைக்காது. ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஓலை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த ரத்தசாலி அரிசியை போடலாம். கிண்டுங்க. போடும்போதே கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருங்க எல்லாத்தையும். கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இது 1 கப் அளவுக்கு நாங்கள் எடுத்தோம். இப்போது இதில் வந்து ஒரு 3 கப் அளவு தண்ணி போட்டிருக்கோம். அதுவே வந்து நல்லா கரெக்டாக வந்துருச்சு. தண்ணி பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம குக்கரில் வைக்க போகிறது இல்லை, அடுப்பில் தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம தண்ணி கண்ணளவுக்கு ஊற்றிக்கலாம். நமக்கு அந்த அரிசி வேகிற வரைக்கும் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். அது அங்கே நல்லா கொதித்து ஆல்மோஸ்ட் அரிசி வேகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஒரு 7 மினிட்ஸ் தான் ஆகிருக்கும். அதுக்குள்ளேயே நல்லா வெந்துருச்சு. இப்போது அதுக்கு வந்து எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்லையும் 1.25 கப்பு வந்து மண்டை வெல்லம் எடுத்துக்குவோம். நம்ம பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு நல்லா. ஸோ இப்போ வந்து இந்த மண்டை வெல்லத்தை போட்டுடலாம் அதில். ஏன்னா இதிலிருந்தும் நமக்கு தண்ணி வரும் எக்ஸ்ட்ராவாக. ஸோ அது வந்து அது கூட சேர்ந்து பிளெண்ட் ஆகும்போது நல்லாயிருக்கும் நமக்கு. இந்த ஒரு 1/4 கப் எடுத்துக்கிறேன். மண்டை வெல்லத்தை அப்படியே முழுசாக போடாமல் கொஞ்சம் வந்து தட்டி வச்சுருக்கோம். ஸோ தட் அது ஈஸியாக வந்து கரையுன்றதுனால பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே போடாமல் நீங்கள் டேஸ்ட் பண்ணால் கூட அந்த நார்மலாக அதில் இருக்கிற அந்த இனிப்பு வந்து இதில் இருக்கும். அந்த இனிப்பு தன்மை கொஞ்சம் அந்த வெல்லம் போட்டதில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம அதை குருணையாக பண்ணதுனால ஃபாஸ்ட்டாக நமக்கு வெந்துருச்சு. இதெல்லாம் நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா பொங்கலுக்கே வந்து பொங்கல் பண்டிகைக்கே நம்ம வந்து சக்கரை பொங்கலுக்கு இதையே பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆக்சுவலி இங்கே பசங்களுக்கெலாம் கொடுத்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஜம்முன்னு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சுங்க. சூப்பராக குக்கர் பார்த்திங்கன்னா இப்போது சக்கரை பொங்கல் நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போட்ட வெல்லம் அளவும் கரெக்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ இந்த பக்கம் நான் வந்து நெய் ஊற்றி, நம்ம விஎன்எஃப்சியோட நெய் தாங்க, நெய் ஊற்றி நம்ம நாட்டு மாட்டு நெய் முந்திரியையும் திராட்சை பழத்தையும் எடுத்துக்கலாம். சிம்லையே வச்சு பண்ணுங்கள், இல்லாட்டி கருகிடும். அதையுமே சிம்லையே இருக்கட்டும். சிம்மில் வச்சு கிளறி எடுக்கணும். ஏலக்காய் பிடிக்கிறவங்க ஏலக்காய் போட்டுக்கலாம். எனக்கு அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் அவ்வளோவா பிடிக்காது, அதனால் நான் ஏலக்காய் போடலை. ஓரளவு எப்போவுமே முந்திரி திராட்சை பண்ணும்போது கொஞ்சம் முந்திரி வறுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் திராட்சை போட்டிங்கன்னா நல்லா வறுத்து நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா அடுப்புலேருந்தே எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியமே இல்லை. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இது டேரெக்டாக நம்மளோட சக்கரை பொங்கலில்
பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி வேணுங்கிறவங்க இதுலேயே ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் அது எப்படியுமே அது கெட்டிப்படும் இல்லையா, ஸோ அதனால் இதுலேயே ஆஃப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தால் போதும், ரெடி ஆகிடுங்க சக்கரை பொங்கல். இது இன்னும் கொஞ்சம் முழுசாக வேணும், இதே மாதிரி நம்ம ரொம்ப குருணையாக மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, பாயசம் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் அரிசியாகவே கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும், அவ்வளோதான். நமக்கு வேகிறதுக்கு எங்களுக்கு வந்து இப்படி இருந்தால் பிடிக்குன்றதுனால நாங்கள் இன்றைக்கி இப்படி பண்ணியிருக்கோம். இப்போது சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து ஷெஃப் தாமுவோட தீவிர ஃபேனுங்க. ஸோ அவர் எப்போ சொன்னாலும் ஷெஃப் தாமுவும் சரி வெங்கடேஷ் பட்டும் சரி எப்போ சொன்னாலும் எந்த ஸ்வீட் பண்ணாலும் ஒரு 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 பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட சொல்லுவாங்க. ஸோ அதை நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் போட்டுறேன் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. நம்மளோட இந்துப்பு தான் போட்டு அதை மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக. அது வந்து அந்த வெல்லத்தோட ஃப்ளேவர், அந்த சக்கரை ஸ்வீட்டோட எந்த ஸ்வீட் பண்ணாலும் அந்த ஸ்வீட்டோட ஃப்ளேவரை எடுத்து கொடுக்கும். ஸோ அதை மறந்துடாமல் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். பார்த்தீங்களா, ஆஃப் பண்ணும்போது எவ்வளோ லூஸாக இருந்தது, இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். நாங்கள் 3 பேர் சேர்ந்து செஞ்சிட்ருக்கோம், அதனால் 3 பேரும் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறோம் உங்களுக்கு. இது கூட நம்ம வேணுங்கும் போது இந்த பாதாம் இன்னும் என்னென்ன நட்ஸ் வேணுமோ எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இந்தாங்கக்கா, டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். நல்லா இருக்குது, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. சக்கரை நல்லா ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. அந்த முந்திரி பருப்போடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லை சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஏதாவது எக்ஸ்ட்ரா நட்ஸும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். பார்வதி, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்குது, அருமையாக இருக்குது, சூப்பர். நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பர்.